இங்கே வந்து நம்ம வேண்டிக்கணும் விபத்துக்கு வந்து அதிகமாக கொட்டுவாங்க. ஊஞ்சல் கட்டுவாங்க, அதுக்கப்புறம் காசுல வச்சு கட்டுவாங்க. அவங்களோட நேற்று கடலில் இங்கே தான் செலுத்துவாங்க. கல்யாணம் ஆகுது இல்லைங்க, கல்யாணம் ஆகுது தாலி தானே கட்டுவாங்க அவனா? ஆமாம், மற்ற மேலே கட்டுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள், இவ்வளோ பெருசு இருக்குது. நம்ம கிர்னி பழம் இருக்கும் பார்த்தியா? வழுக்கு போகுதுண்ணா, பார்த்து போகுண்ணா, வழுக்கு போகுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சிரிப்பாக தான் பேசணும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஃப்ரைடே அப்படின்றதுனால கோயிலுக்கு கிளம்பணும். வரும்போது வெயிலாக இருந்துச்சு, மழையே இல்லை, சுத்தமாக இல்லை. கொஞ்சம் வானம் இருட்டுற மாரி இருந்தால் கூட வீட்டில் இருந்துருப்போம், சரி பாப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்தா மழையே வராத மாரி வந்து பாதி வழியில் கொஞ்சமாக சாரல் போட்டுது. போக பார்த்தீங்கன்னா ரொம்ப பெய்ய ஆரம்பிச்சிச்சு மழை. அதனால இங்கே கோயிலுக்கு நாங்கள் வந்து உட்காந்து இருக்கோம். ரொம்ப கஷ்டமாக போச்சு. எப்படிதான் வீட்டுக்கு தப்பிக்க போகிறோன்னு தெரியல. கோயிலுக்கே இன்னும் போகல, அதுக்குள்ளே மழையில் பாப்பாவை நல்லா டவல் போட்டு கவர் பண்ணிட்டோம். நீனா தான் இதில் எதிர்க்கிறதுனால நினச்சிட்டாரு நல்லா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு வந்த இடத்துல மழையில் மாட்டிக்கிட்டோம். நாங்கள் வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்காக தேங்காய் செட்டு வாங்கிட்டு இருக்கோம். ஆமாம் தினா, நனைஞ்சிட்டு தான் தினா ரொம்ப. நானும் பாப்பாவே சுத்தமாக நனையில, எனக்கு தலை தான் நனைஞ்சிது. பாப்பா நல்லா டவல் போட்டு கவர் பண்ணிட்டேன். அர்ச்சனை தட்டு செட்டாடே வாங்கிட்டு வா, போய் அர்ச்சனை பண்ணுவோம். இது வரைக்கும் இந்த கோயிலை நம்ம பண்ணது கிடையாது. ஆமாம் தினா. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நாகத்தம்மன் கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் வீடியோலாம் போட்டிருப்போம், இதோடைய வரலாறு அப்படிலாம் பேசியிருப்போம். வேணா அந்த வீடியோ போய் பாருங்கள். இப்போ வந்து வெள்ளிக்கிழமைன்றதுனால தும்பு தானே பக்கத்துல அதனால வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அர்ச்சனை பண்ண போகிறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் அர்ச்சனை பண்ண போகிறோம், அதனால தான் வா போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இங்கே என்ன கோயிலுக்கு வந்திருக்கோம்? நாகத்தம்மன் கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் வீடியோ போட்டிருப்போம், இதோடைய வரலாறுலாம் பற்றி நாங்கள் போட்டிருப்போம். நீங்கள் வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போகலான்னு நினச்சேன். சரி, நாகத்தம்மன் கோயில்னா வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். பூஜை நடக்குது. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அர்ச்சனை பண்ண போகிறோம். தேங்காய் வச்சு இது வரைக்கும் நாங்கள் பண்ணது கிடையாது. அதனால் பாப்பா பிறந்து கோயிலுக்கு பண்ணணும்னு ஒரு ஆசை, நல்லா அர்ச்சனை பண்ண போகிறோம். தேங்காய் வச்சு பண்ணலாம் அப்படின்னா பா. அப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது தேங்காய்லாம் உடைக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல? கல்யாணம் ஆகி அது வந்து எந்த கோயிலுக்கும் நான் போக மாட்டேன், அவ்வளோ வீட்டில் தேங்காய்லாம் உடைக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. போலவா தாங்க பாட்டு கல் மேலேயே நின்றுங்க. நாங்கள் இப்போ இவங்க சேஃபா குணா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனை பண்ணுறதுக்கு யார் பேரில் பண்ணணும் கேட்டாங்க. பின்னழகி பேரில் பண்ணணும்னு சொன்னாங்க. பின்னழகி பேரில் பண்ணணும்னு சொன்னோடனே குழந்தைன்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னோடனே இல்லைப்பா, ஒரு வயசு ஆனால் தான் பண்ண முடியும் குழந்தைக்கு அப்படி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் குணா பேரில் அர்ச்சனை பண்ணிட்டேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், என் பேரில் பண்ணிட்டாரு அவர். குணான்னாரு, நாடு குணசுந்தரில் பண்ணிட்டு எனக்கு தெரியாதுல்ல, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம் தினா, தெரியல. அப்புறம் அவங்க சொன்னாங்க ஒரு வயசு அவன் பண்ணக்கூடாது. சரி வா மா தினா, வீடு கட்டலாம். பிரசாதம் கிடைக்காம போயிடுச்சு. ஆமாம் தினா, எல்லாரும் வாங்கி விடாங்க, நம்ம லேட்டாக வந்துட்டோம். நான் வரேன், அப்போ சாம்பார் ஸ்பூன் எல்லாம் சாப்பிட போகிறாங்கல்ல. தீனா, உனக்கு ஞாபகம் இருக்கா? இதுக்கு முன்னாடி நம்ம வந்தவாசி தானே கோயில், திருவக்கரை தானே? திருவக்கரை. அங்கே போய் நம்ம வீடு கட்டணும், ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோயிலெலாம் வீடு கட்டுறாங்க. அது அந்த கல் வச்சு அவங்க வந்து மனசால வீடு கட்டணும்னு நினச்சிங்க கட்டி வச்சா அவங்க வந்து வாழ்க்கையில் அது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி இந்த கோயிலும் எல்லாரும் கட்டுறாங்க போல. வீடு கட்டிருக்காங்க, கொஞ்சம் தான் இருக்குது, இப்போ தான் வந்து இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போல. இல்லை இங்கே இந்த கோயில் வந்து எவ்வளோ பெரிய ஃபேமஸ் தெரியுமா? சாமிக்கு தான் வேணும் எல்லாம் எவ்வளோ இருக்கும். இந்த இடத்துல அதிகமாக இப்போலாம் கட்டுறது இல்லை யாரும். நம்மளுக்கு கல் வச்சு சும்மா அடிக்கி கட்டி பார்ப்போம். பாரு, எல்லாருக்கும் எவ்வளோ பெரிய ஆசை, பேர் 10 மாடி வீடுலாம் கட்டி வச்சிடுறாங்க. நீ எவ்வளோ பெருசு கட்ட போற? நமக்கு அவ்வளோ பெரிய ஆசைலாம் இல்லைண்ணா, சும்மா ஒரு ஓட்டு வீடாக இருந்தாலும் அப்படி கட்டணும். ஒரு 3 கல் அடிக்க வச்சுட்டு வரேன். இந்த கல்லெல்லாம் எடுக்கக்கூடாது, அவங்க கட்டி வச்சதெல்லாம். நம்ம ஒரு கல் பொறுக்கி கட்ட வேண்டியதுதான். கட்டினாரா குணா? வீடு கட்டியா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 3 கல் வச்சு வீடு போதுங்கண்ணா. அப்பா நெக்ஸ்ட் சாமி போய் கும்பிடணும். என்ன குணா எதையோ பார்த்து ஷாக் ஆன மாதிரி? நம்ம பாப்பாவுக்கு சர்டிஃபிகேட் வாங்கும்போது
சிவலிங்க பூவை காட்டியிருப்போம், நீ பார்த்துட்டு தானே? சிவலிங்க மரமே பாரு, நானும் காட்டியிருப்பேன் அந்த மரத்தை. இப்போ பூலாம் இல்லை. ஒரு அங்கே வேறு விண்ணடிக்கு கத்திட்டு இருக்க தங்கப்பட்ட என்ன பூ வந்து அத்துப்படி ஆயிடுச்சுன்னா அறுவடை ஆயிடுச்சு. பூ வந்து அறுவடை ஆயிடுச்சு. ஆனால் அதோடைய காய் பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு பாரு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ காய் இருக்கு பாருங்க. இவ்வளோ பெருசு இருக்கு. நம்ம கிர்னி பழம் இருக்கும் பார்த்தியா, அதை விட பெருசாக இருக்கு. எவ்வளோ பெருசு இருக்கு பாரு. இந்த காய் காய்க்குதுன்னு தெரியல தீனா. எவ்வளோ பெரிய சிவலிங்க பூ காய். பூ வச்சு அதில் காய் வைக்குமா குணா? எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி எதுலையுமே விதைன்னு ஒன்று இருக்கும், அதனால காயின்னு ஒன்று இருக்கும். அதோடைய காய் போல சில தாவரம் வந்து தண்டு மூலமா வேர் மூலமா வளரும். இது வந்து விதையான்னு தெரியல, விதைதான் நினைக்கிறேன். ஏன்னா காய் பெருசு பெருசா இருக்கு. அதே மாதிரி அங்கே வில்வ மரம் இருக்குதுன்னா சிவனுக்கு ரொம்ப பிடிச்சது வில்வ இலை. வில்வ மரமும் இருக்கு. எனக்கு அதிசயமா இருக்குது இந்த கோயில் இதெல்லாம் எப்படி வளர்ந்ததுன்னு. சாமி கும்பலாம் இங்கே வந்து நம்ம வேண்டிக்கணும் விபத்துக்கு வந்து அதிகமாக கொட்டுவாங்க. ஊஞ்சல் கட்டுவாங்க, அதுக்கப்புறம் காசுல வச்சு கட்டுவாங்க. அவங்களோட நேற்று கடலில் இங்கே தான் செலுத்துவாங்க. கல்யாணம் ஆகுது இல்லைங்க, கல்யாணம் ஆகுது தாலி தானே கட்டுவாங்க கூட. ஆமாம், மட்டுமா கட்டுவாங்க. குழந்தைல வந்து ஊஞ்சல் கட்டுவாங்கல்ல, அதை கட்டிடுறாங்கன்னு சொல்லலாம். போலாமா? இந்த ஒரு கோயிலுக்கு வந்தாலே போதுங்கண்ணா, எல்லா கோயிலும் நம்ம கும்பிட்டுடலாம். கன்னியம்மா கோயில், அப்புறம் வந்து முருகர் கோயில், விநாயகர் கோயில், அப்புறம் புத்து கோயில், நாகத்தம்மன், எல்லா கோயிலும் இருக்குது. எல்லாமே இருக்கு. இது வந்து சாமியோட வால் பகுதி தானே தீனா? வால் பகுதி தானே? வால் பகுதி இது இல்லை, திருவாமத்தூர். அப்போ இது வந்து நடுவில் இருக்கும்ல, நடுவில் இருக்கு மட்டும். கொல்லியூரில் இருக்கும். அந்த பாரு கரும்பு இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நெல், இந்த சைடு கரும்பு. நடுவில் வரப்பில் வரணும், வழிக்கிட்டு போகுது வேற. பார்த்துப்போ வழுக்க போகுதுக்குண்ணா, பார்த்து போகுண்ணா, வழுக்க போகுது பின்னாடி. சாமிலாம் கொஞ்சம் வீட்டுக்கு கிளம்புறோம். தீனா அதுக்குள்ளே எவ்வளோ வாங்கிட்டாங்க பாரு. என்னென்ன தினா வாங்கிக்கிறேன்? பொரி, அப்புறம் பொரி இப்போ தான் வாங்க போகிறோம். பொரி கடையில் தான் நின்றுருக்கோம். சிப்ஸு, அப்புறம் வந்து பஜ்ஜி. நீங்கள் அதெல்லாம் சூப்பராக போடுவாங்க, அதெல்லாம் வாங்கிக்கிட்டார். இதெல்லாம் வாங்கி வீட்டுக்கு கிளம்பலாம். காரப்பொரி வாங்கி போகலாம். காரப்பொரி நம்ம தான் செய்யணும், பொரி தான் வாங்க முடியும். அது காரமாக தான் இருக்கும். தீனா கோயிலுக்கு போய் வீட்டுக்கு வந்து உட்காரும்போது தான் அப்பாடான்றது. எப்படி நம்ம சொல்கிறது, போகும்போது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. போகும்போது மழை வந்துடுச்சு, பரவாயில்ல பார்ப்போம் நினையாம இருந்ததுன்னா அதுவே போதும்ல. ஆனால் அந்த கோவிலை பற்றி சொல்லணும், வெயில் அடிச்சதால நம்ம கொடையும் எடுத்துகிட்டு போகல. கொடையாச்சு எடுத்துகிட்டு போயிருப்போம். பாப்பா போய் நினைவுது, நான் இதான் எதிர்க்க தீனா இருந்தார், அவர் தான் நினைச்சிட்டாரு. அந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா சுற்றி பார்த்தீங்கன்னா இயற்கை தான். அதாவது வயல், கரும்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பயிர் போட்டிருக்காங்க. நடுவில் தான் இந்த கோயில் இருக்குது. சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ், அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே அவ்வளோ ஒரு மன திருப்தியாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போன உடனேவே இதை கேளுங்க, தீனா வந்து ஆக்சுவலி தேங்காய் வாங்கிட்டு இருந்தார். எல்லோரும் பார்த்தீங்கன்னா டப்பால் வந்து சாம்பார் சாதம் தானே தீனா அது. ஆனால் அதெல்லாம் வாசனை அடிச்சுது, சாம்பார் சாதம் வாசனை போகும்போது எல்லாருமே வச்சுருந்தாங்க. ஆனால் தான் கொடுத்தாங்க போல். நாங்கள் வந்து லேட்டாக போய்ட்டோம், ஏன்னா எல்லோரும் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. நீனா பார்த்துருக்கோம், நான் தானே படுறாங்க வாங்கினா நாங்கள் போனோம். பட் அதுக்காக போகல, அது முடிச்சிட்டாங்கன்னு எனக்கு ஆகுமே தெரியும். ஏன்னா அன்னதானே போடுறாங்கன்னா ஒரு இடத்துல கூட்டமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எந்த இடத்துலையுமே கூட்டம் இல்லை. நான் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கணும். தீனா பார்த்தீங்கன்னா நல்லா போட்டு முடிச்சுப்பாங்க. தீனாவா தீனா கோயிலுக்கு போக சொல்லிட்டு சாமி கும்பிட்டோம். கும்பிட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை பேஞ்சுது. நாங்கள் வந்து அதேமாதிரி வரும்போது ஒரு கோயிலில் உட்காந்தோம் பார்த்தீங்களா, போகும்போது அதே கோயிலில் உட்காந்துருந்தோம். மழை அப்படி நின்றுடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக வெயில் காயுது, சுருன்னு குத்துது அந்த வெயில் மூஞ்சி போகிற. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், அதேமாதிரி உங்கள் வீட்டில் வந்து குட்டி பாப்பா
இருந்தாங்கன்னா அதாவது குட்டி பாப்பா தம்பி யாரா இருந்தாலும் 8 மந்த் அப்படி இருந்தாங்கன்னா அர்ச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. நீங்களும் பண்ணாதீங்க. ஒவ்வொரு விஷயம் நமக்கு தெரியும் போது தான் ஒரு வருஷம் நமக்கு தெரியும். ஒரு வருஷம் குழந்தை ஆகாம 1 வயசானதான். ஆமா 1 வயசானாதான் வந்து அர்ச்சனை பண்ணணும். நான் ஆர்வமா போனது நான் விண்ணழிக்கு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன உடனே திடீர்னு எனக்கு எந்த பேர் யோசிச்சு சொல்றதுன்னு தெரியல. திடீர்னு பின்னாடி இந்த குணான்னு சொன்னாரா குணசுந்தரி பேர் அர்ச்சனை பண்றேங்க சாமி அப்படின்ட்டு அவங்க பண்ணி கொடுத்துட்டாங்க. செம்ம காமெடியிலப்பா. சிப்ஸு பொரியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. சிப்ஸ் வாங்கணும். நேந்திர சிப்ஸ் தினா. ஆனால் நம்ம ஐப்பன் கோயிலில் போடுற மாதிரி இருக்காது. ஏன்னா அது கேரளா வேறையா. அதே மாதிரி நேந்திர பழமே அங்கே தான் அதிகம். நேந்திரம் அதே மாதிரி தேங்காய் எண்ணெயும் நேந்திரா கேரளா ஃபேமஸ். அங்கே போடுற சிப்ஸ்லாம் வந்து தேங்காய் எண்ணெயோடைய வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட். ஆமாம் தேங்காய் எண்ணெய் போகிறதுலாம் தேங்காய் எண்ணெயில் சமைப்பாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க எவ்வளோ ரேட்டு தேங்காய் எண்ணெய். சாதா ஆயிலில் தான் குக் பண்ணுவாங்க. அந்த டேஸ்ட் கிடைக்கல இதெல்லாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஃப்ரைடேன்றதுனால கோயிலுக்கு போய் விளாக் போட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.